ஒரு சமத்துவ பொங்கல் விழா போல திமுகவோட பொங்கல் விழா எங்கேயோ நடந்திருக்கு. எந்த ஊர்ல? தெரிஞ்சு திண்டுக்கல் நினைக்கிறேன், அங்கதான் நடந்திருக்கு. ரீட்டாவை கூப்பிட்டு வந்து ஆடலும் பாடலும் போட்டு இது பெரிய கோரிக்கையா இருந்திருக்கு ஊபிஎஸ்க்கு. ஏன்னா உதயநிதி இது வரைக்கும் அவங்க தலைமையில் நடந்த சேலத்துல போன வருஷம் நடந்த இளைஞரணி மாநாடுலையும் குலுக்கி வச்ச அது குளிக்க வச்ச நம்ம கருப்பேன். அது இப்ப லேட்டஸ்ட் வருஷன் நான் சொல்றது போன வருஷம். அங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் அதே மாதிரிதான் வந்து ஒரு பாடல் போட்டு பயங்கர வைரல். அப்போ போற இடத்துல எல்லாம் திமுக நபர்களுக்கு ஒரு உல்லாசம், சமூக நீதி, பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்தமாக அரைகுறையாக பெண்களை ஆட விட்டு ரசிப்பதுதான் திமுக கூட்டம். ஏன்னா கூட்டத்துல எவனும் நிக்க மாட்டான். அப்ப கூட்டம் காட்டுறதுக்கு என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஆட விட்டுட்டு அதை ரசிக்கிற கூட்டத்தை எங்க கூட்டம்னு காட்டுறாங்க. நம்ம என்ன செய்யறோம், தளபதி வரானா எவ்வளவு கிரௌடு வருது, தளபதிக்காக வந்து நிக்குதா, இங்க போட்டு பிரியாணி எல்லாம் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன், அதெல்லாம் வந்து இப்ப மேண்டேட்டரி ஆயிடுச்சு, அது கட்டாய லிஸ்ட்ல வந்துச்சு. அதை தாண்டி 5 நிமிஷத்துக்கு மேல அவனை தக்க வைக்க முடியல, செவரு ஏறி வச்சு போறானா, சீட்டு விளையாடுறானா, அப்ப அவனை என்கேஜ் பண்றதுக்கு ஆடல் நிகழ்ச்சி தேவைப்படுதுன்னா இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. புரியுதா உங்களுக்கு?